ஐமன் ஸ்பேஸ் மாஸ்டரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பசில் வந்து 25 ஹார்சஸ் ரேஸ் பசில். இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பசில். அண்ட் இந்த மாதிரி நிறைய பசில்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க. தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களோட டெக் இன்டர்வியூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு ஜஸ்ட் 25 ஹார்சஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் நமக்கு 2 கண்டிஷன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, நமக்கு ஜஸ்ட் இதுக்கு கிளாக் இருக்காது. கிளாக் வந்து நமக்கு இருக்காது. அண்ட் செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரே ரேஸில் 5 ஹார்சஸ் தான் ரன் பண்ண முடியும். அதாவது ஒரு ரேஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் 5 ஹார்சஸ் தான் ரன் பண்ண முடியும். இந்த 2 கண்டிஷன். அண்ட் நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ மினிமம் ரேஸ் நமக்கு கண்டக்ட் பண்ணி அதில் டாப் 3 ஹார்சஸை கண்டுபிடிக்கணும். டாப் 3 ஃபாஸ்டஸ்ட் ஹார்சஸை இந்த 25 ஹார்சஸில் எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்களே இந்த சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதோட அப்ரோச்சை நீங்கள் யோசிங்க. உங்களுக்கு இந்த சொல்யூஷன் கிடைச்சிருந்து அப்படின்னா அமேசிங். பட் தெரியலனாலும் இப்போ நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம இதை ஆர்டராக நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இருக்க 25 ஹார்சஸில் ஃபர்ஸ்ட் ரேஸ், அதாவது முதல் ரேஸில் நம்ம இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க எல்லா ஹார்ஸையும் நம்ம 5 ஹார்ஸையும் நம்ம ரேஸ் கண்டக்ட் பண்ணலாம். அதில் டெஃபினட்டாக ஏதாவது ஒரு 3 ஹார்ஸ் ஃபர்ஸ்ட் 3க்கு வரும். அதை நம்ம இதுவாக இப்போ அசியூம் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, செகண்ட் வந்திருக்கு, இது தேர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த நம்ம எப்படியுமே ஃபைனல் அல்டிமேட் கோல் நமக்கு என்ன, டாப் 3 ஹார்சஸ் ஃபாஸ்டஸ்ட் ஹார்சஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபர்ஸ்ட் ரேஸ் கண்டக்ட் பண்ணும்போது இந்த 3 ஹார்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அப்போ டெஃபினட்டாக இது நமக்கு தேவையே இல்லை, ஒமிட் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரேஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ரேஸை கண்டக்ட் பண்ணும்போது அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, செகண்ட் வந்திருக்கு, தேர்ட் வந்திருக்கு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போது டெஃபினட்டாக ஃபோர்த்து ஃபிஃப்த்து நமக்கு வந்திருக்கிறதுக்கு நம்ம எடுக்க தேவையே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் மற்ற எல்லா கேஸ்க்கும் நம்ம பார்க்கலாம். இது வந்து தேர்ட் ரேஸ், அண்ட் இது வந்து ஃபோர்த் ரேஸ், அண்ட் இது வந்து ஃபிஃப்த் ரேஸ். மொத்தம் நம்ம 5 ரேஸ் கண்டக்ட் பண்ணிட்டோம். அதில் எல்லா ரேஸ்லையும் கடைசியாக 2 வந்திருக்க ஹார்ஸை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஓகேயா? இப்போதைக்கு இப்போ நம்ம 5 ரேஸ் கண்டக்ட் பண்ணி அதில் 10 ஹார்ஸை நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். இப்போ மீதி இருக்கிறது என்ன? மீதி இருக்கிறது இந்த 15 ஹார்சஸ் தான். ஸோ இப்போ இந்த 15 ஹார்சஸில் நமக்கு டாப் 3 எது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் இந்த எல்லா ரேஸ்லையும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு நமக்கு வந்திருக்க எல்லா ஹார்ஸஸும் இருக்கு. அதில் எல்லா ரேஸ்லையும் ஃபர்ஸ்ட் வந்திருக்க ஹார்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் வந்திருக்க ஹார்ஸ் எடுத்து அந்த 5 ஹார்சஸ்க்கு நம்ம ஒரு ரேஸ் கண்டக்ட் பண்ணலாம். இந்த 5 ஹார்சஸ்க்கு நம்ம ரேஸ் கண்டக்ட் பண்ணலாம். கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சிக்ஸ்த் ரேஸ். அதாவது 5 ரேஸ் ஆல்ரெடி வச்சுட்டோம். இப்போ 6th ரேஸை கண்டக்ட் பண்ணுறோம். அது இந்த 5 ஹார்ஸ்க்கு. ஓகே. இப்போ அந்த ரேஸில் நமக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இந்த ஆர்டரில் நமக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 5 ஹார்ஸ்க்கும் நமக்கு ரேஸ் வச்சுருக்கோம். அதில் இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு வந்திருக்கு. ஓகே. அப்போது நமக்கு இது ஃபோர்த் வந்தது தேவையே இல்லை. இதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இந்த ரேஸ் வைக்கும்போது இதுல வந்திருக்கிறதே ஃபோர்த், ஃபிஃப்த் தான் வந்திருக்கு அப்படின்னா இதை ஒமிட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ரோல இருக்க மற்றதும் அதை விட ஸ்லோவா, ஏன்னா இதுவே ஃபர்ஸ்ட் தான் வந்திருக்கு, அப்போ இது செகண்ட் தான் வந்திருக்கும். அப்போ இதுவே எலிமினேட் ஆயிடுச்சுன்னா அந்த ரோல இருக்க மற்றதும் எலிமினேட் தான். ஓகே. இப்போ இந்த ரேஸை கண்டக்ட் பண்ணி நம்ம மற்ற தேர்ட், ஃபோர்த்தா வந்த ஹார்சஸ் அண்ட் அந்த ரோல இருக்க ஹார்ஸும் ஒமிட் பண்ணிட்டோம். இப்போ மீதி நமக்கு இருக்கிறது என்ன? இந்த 9 ஹார்சஸ் தான். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9 ஹார்சஸ் தான். இப்போ இந்த 9ல நம்ம இது டாப் 3 அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். நீங்க அப்பவே நினைச்சிருக்கலாம். இந்த எல்லா ஃபர்ஸ்ட் அந்த ஹார்சஸ்க்கும் நம்ம ரேஸ் கண்டக்ட் பண்ணிட்டோம். அதை கண்டக்ட் பண்ணி முடிக்கும்போதே நம்ம எது டாப் 3 வந்திருக்கோ அதுதான் ஃபைனல் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நம்ம அப்பயே நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ 6ஓட நமக்கு 6 ரேசஸ்லயே நமக்கு ஃபைனல் 3 கிடைச்சிருக்கும் அப்படின்றத நம்ம அப்பயே சொல்லியிருக்கலாம். பட் அது வந்து ராங்கான ஆன்சர். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஸை கண்டக்ட் பண்ணும்போது இப்போதைக்கு இந்த ஸ்டெப் மட்டும் நான் முன்னாடி ஃபார்வர்ட் போய்க்கிறேன். ஓகேயா? ஸோ இது 5க்கும் நம்ம ரேஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 5க்கும் நம்ம ரேஸ் கண்டக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்னு வந்திருக்கு. அப்போ நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்? இதுவே ஃபர்ஸ்ட் 1, 2, 3 நம்ம டாப் ரன் பண்ண இதுதான் ஃபாஸ்டஸ்ட் ஹார்ஸஸ் அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரேஸ் வைக்கும்போது இந்த ஹார்ஸ் வந்து நமக்கு 2 செகண்ட்ல வந்திருக்கு. இதெல்லாம் 2.53 இந்த மாதிரி நமக்கு 2 செகண்ட்ஸ்ல இது ரீச் ஆயிருச்சு. 2.5 செகண்ட்ஸ்ல இந்த ஹார்ஸ் ரீச் ஆயிருக்கு. அண்ட் 3 செகண்ட்ஸ்ல இந்த ஹார்ஸ் ரீச் ஆயிருக்கு. அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் நமக்கு செகண்ட் ரோ
செகண்ட் ரோல இருக்க ஹார்ஸ், இந்த ஹார்ஸ் வந்து நமக்கு ஒரு 5 செகண்ட் கழிச்சு தான் நமக்கு ரீச் ஆயிருக்கு. இந்த செகண்ட் ரேஸ் வச்சப்போ நமக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் ஹார்ஸே 5 செகண்ட் கழிச்சு தான் பொறுமையா ரீச் ஆயிருக்கு. இந்த ஹார்ஸ் 6 செகண்ட்ஸ் அண்ட் இந்த ஹார்ஸ் 7 செகண்ட்ஸ்ன்ற மாரி நம்ம ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்ம யோசிச்ச மாரி பார்த்துருந்தோம்னா, இதுதான் டாப் 3 அந்த ஃபர்ஸ்ட்டா வந்திருந்த எல்லா ஹார்ஸ்க்கும் நம்ம ரேஸ் கண்டக்ட் பண்ணி, அதுல ஃபர்ஸ்ட் 3ஆ வந்திருக்கிறது தான் நம்ம ஆன்ஸரா ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். பட் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறதுல இது 2.5 செகண்ட்ஸ்லயே வந்திருக்கு. இது 3 செகண்ட்ஸ்லயே வந்திருக்கு. ஆனா அந்த 2த்தையும் நம்ம ஒமிட் பண்ணிட்டு, இது 5 செகண்ட்ஸ்ல வந்திருக்க ஹார்ஸ எப்படி நம்ம டாப் 3ன்னு எடுக்க முடியும்? ஸோ இதனால தான் நம்ம எல்லா ரேஸ்லயும் ஃபர்ஸ்ட் வந்த ஹார்ஸஸ மட்டும் நம்ம ரேஸ் கண்டக்ட் பண்ணி, அதுலேருந்து வர டாப் 3ய எடுக்கக்கூடாது. இந்த ரீசன்க்காக தான். ஸோ நம்ம அந்த ப்ரீவியஸ் வரைக்கும் போயிடலாம். ஸோ இத டாப் அ இது இந்த ஃபர்ஸ்ட் வந்திருக்க ஹார்ஸஸ்லாம் நம்ம ரேஸ் வச்சு, அதுல இருந்த 3, 4த்த நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம முன்னாடி இருந்த கேஸ். அண்ட் இத ஒமிட் பண்ணதால இதையும். ஓகேவா? இப்போ மீதி நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருந்தோம். இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9 ஹார்ஸஸ் தான் இருக்குன்ற மாரி பார்த்துருந்தோம். இப்போ இந்த 9 ஹார்ஸஸ்ல தான் எது டாப் 3 அப்படின்றத இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு மேல நம்ம ஹார்ஸ எலிமினேட் பண்றது தான் நமக்கு ட்ரிக்கி பார்ட் அண்ட் அதுவும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா ரேஸ்லயும் ஃபர்ஸ்ட் வந்திருக்க ஹார்ஸ் எடுத்து நம்ம ரேஸ் பண்ண விட்டு, அதுல டாப் 3 வந்திருக்கு. இததான் கண்டுபிடிச்சிட்டோம். மீதி இருக்கிறத எலிமினேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ டாப் 3ல இது இருக்கு. இந்த ஹார்ஸஸே டாப் 3ல வந்திருந்தது மேபி அப்படி வந்திருந்துச்சுன்னா, அப்போ நமக்கு இந்த மீதி 2 ஹார்ஸ் தேவையே இல்ல. பிகாஸ் இந்த டாப் 3லயே இந்த ஹார்ஸ் வந்திருக்குன்னா, அ இதுக்கு மேல இருக்கிறது 4த் இதுக்கு மேல இருக்கிறத ஒமிட் தான் பண்ணியாகணும். ஸோ அது நமக்கு டெஃபினட்டா தேவையில்ல. மேபி நமக்கு இந்த இது டாப் 3யா வராம, ஒருவேள இது டாப் 3யா வந்திருந்தது அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் எப்பயுமே டெஃபினட்டா இருக்கும். இதுல வந்து 2ண்ட், 3ர்ட் இது வந்திருந்தது அப்படின்னா, டெஃபினட்டா நமக்கு இந்த ஹார்ஸ் எப்பயுமே இருக்காது. ஷூர். ஸோ என்ன கேஸ் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் 3ல இது வந்திருந்தது அப்படின்னா, நமக்கு இந்த 2ம் தேவையில்ல ஒமிட் பண்ணிட்டோம். ஆர் எல்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் 3ல இது 3 வந்திருந்தது அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் அஸ்யூம் தான் பண்றோம். வந்திருந்ததுன்னா நமக்கு இது தேவையே இல்ல. ஸோ டெஃபினட்டா இந்த ஹார்ஸஸ் இந்த 3 ஹார்ஸஸும் தேவையில்ல. நம்ம ஒமிட் பண்ணியாச்சு. ஓகேயா? இப்ப இதையும் நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்றோம்? இப்போ அவ்வளோதான் ஃபைனல். ஃபைனல்ல என்னன்னா, நம்ம தனித்தனியா ரேஸ் கண்டக்ட் பண்ணும்போதும், இந்த இதுல ஃபர்ஸ்ட் வந்திருந்தது. அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் வந்திருந்த எல்லா ஹார்ஸையும் நம்ம கண்டக்ட் பண்ணும்போதும், இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டா நமக்கு இதுதான் அல்டிமேட்டா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் ஹார்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. மீதி என்னென்ன ஹார்ஸஸ் இருக்கு? மீதி நமக்கு 1 ஹார்ஸ், 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ், 4 ஹார்ஸ், 5 ஸோ மொத்தம் இந்த 5 ஹார்ஸ். இந்த 5 ஹார்ஸையும் நம்ம ரன் பண்ண விட்டோம் அப்படின்னா, அதுல இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஃபர்ஸ்ட் ஹார்ஸ். இப்ப இந்த ரேஸ்ல வர ஃபர்ஸ்ட் தான் செகண்ட் ஹார்ஸ். அந்த ரேஸ்ல வர தேர்ட் தான் ஆ செ அ சாரி. அந்த ரேஸ்ல வர செகண்ட் தான் நமக்கு தேர்ட் ஹார்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் தான் கிடைச்சிருச்சு. அண்ட் இந்த ரேஸ்ல வர ஃபர்ஸ்ட் தான் நமக்கு செகண்ட் ஹார்ஸா இருக்க முடியும். அண்ட் இதே ரேஸ்ல வர செகண்ட் தான் நமக்கு தேர்ட் ஹார்ஸா இருக்க முடியும். ஸோ நம்ம டாப் 3ய இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். புரியலனாலும் அகைன் இது ஒரு தடவ நீங்க அண்ட் இப்போ இந்த 7த் ரேஸ் தான் நம்ம இந்த 1, 2, 3, 4, 5 இந்த 5க்கும் நம்ம ஒரு ரேஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதான் 7த் ரேஸ். ஸோ ஃபைனலா இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்ஸரே நமக்கு மினிமம் ரேசஸ் எவ்வளோ வச்சு நம்ம ஃபாஸ்டஸ்ட் 3 ஹார்ஸ கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அல்டிமேட் ஆன்ஸர் நமக்கு 7 தான். மினிமம் நம்ம 7 ரேசஸ் வச்சு தான் நம்ம இந்த டாப் 3 ஹார்ஸ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலனாலும் அகைன் இந்த வீடியோ ஒரு தடவ நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இதே மாரி நெறைய டெக் இன்டர்வியூ பதில்ஸ நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் பசில் கைஸ். தேங்க் யூ.